ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு ஒரு ஸ்வீட்டான கேசரி செய்யலாமா? கேசரினாலே ஸ்வீட்டு தானேம்மா. ரியா, 2 மினிட்ஸ் மேகி தான் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே மெல்ட்டிங்கான கேசரி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அம்மா, டேஸ்ட்டை அப்பா பண்ண போகிறதில்ல, நீ பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பர்னு சொல்ல. எனக்கு நான் தான் டேஸ்டிங்கு. ஓகே வாயாடி. ஃபஸ்ட்டு கடாயில் கீ போட்டு உனக்கும் உன் தம்பிக்கும் பிடிச்ச பாதாம், முந்திரி, திராட்சை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் ரவை 1/2 டம்ளர் போட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டு சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் 1.5 டம்ளர் தண்ணி, அப்புறம் எசன்ஸ், ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. அண்ட் ரோஸ்ட் பண்ண நட்ஸு, திராட்சை ஆட் பண்ணிட்டா மெல்ட்டிங்கான கேசரி ரெடி. இந்தா இப்போ சொல்லு. ஆமாம்மா, நிஜமாவே மெல்ட்டு தான் ஆகுது. வாவ்.